இருக்கும்போது ஒரு தமிழ் தேசியம், ஒரு செடி கொடி மலை இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு மனசு இருக்கான்ற போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யாரா இந்த மனுஷன் இதெல்லாம் தேடி ஒரு பயணம் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம நோக்கி தொலைதூரம் நம்ம நோக்கி போகும்போது தான் இதுதான் சரியான ஒரு அரசியல், சரியான ஒரு பாதைன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய. அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு வந்து மழை எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அதை நொறுக்கிறானுங்க. அதுக்கேற்ற அதை நம்ம பாதுகாக்க வேணும், நம்மளுடைய கடமை அது. அதுதான். ஏன்னா அரசியல்னாலே பொதுவாக வருவாங்க, ஒரு பதவிக்காக வருவாங்க, இல்லை பணத்துக்காக வருவாங்க. நீங்கள் இந்த இயற்கை அந்த மாதிரி சீமானவர்களும் பேசுவார், அந்த கட்சியில் இருக்கவங்களும் இப்போ அதெல்லாம் பேசும்போது நீங்கள் கண்கலங்குறீங்க. ஏன் இந்த அளவுக்கு ஏன் இவ்வளோ நேசிப்பு? ஏன் அந்த தமிழ் தேசியம் அந்த மாநில உரிமை அப்படின்னு பேசும்போது உங்கள் கண்கள்லாம் கலங்குறத பார்க்க முடியுது? ஏன் இந்த அது ஒன்றும் இல்லைண்ணே, விஜய் அவர்கள் வரும்போது சீமான் அவர்கள் ஆதரவு சொன்னார், இப்போ எதிர்க்கிறாரு. ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு நான் கேட்கல, டிவிகே கட்சிக்காரங்க கேட்குறாங்க. அதாவது வந்து தமிழ் தேசியன்றது வந்து இது மொத்தமே ஒரு சின்ன ஒரு புல் பூண்டு செடிகள்லேருந்து எல்லாத்தையுமே இது சார்ந்தது தான். அது தமிழ் தேசன்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது நம்ம முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆதரிக்கணும். அதாவது நம்ம அண்ணன் வருகைக்கு விஜய் அண்ணா வருகைக்கு முன்னே வந்து கண்டிப்பாக அண்ணன் வந்து ஆதரவு தெரிவித்தார். ஆனால் அவருடைய கொள்கையும் அவருடைய அரசியலுடைய சுற்றி இருக்கிற அந்த பார்வையும் வந்து மக்களுக்கு தெரிவிக்கும் போது இது இந்த வழி ஆகாது அப்படின்றது அண்ணன் தெரிஞ்சுது. நம்ம இவ்வளோ நாள் 15 வருஷமாக அண்ணன் வந்து 16 வருஷமாக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அண்ணன் கட்சி நடத்திட்டு இருக்கும்போது தமிழ் தேசியம், தமிழ் மொழி, இன மொழி, செடி கொடி மலை இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு அரசியலை ஒரு கட்டமைக்கும் போது மறுபடியும் கழகன்ற ஒரு சொல்ல வந்து மறுபடியும் இந்த மக்களுக்கு மறுபடியும் வந்து திணிக்கும் போது அது மறுபடியும் இந்த தமிழ் தேசத்தில் மறுபடியும் எழுந்து இருக்கும்போது நம்ம இளைஞர்கள் எல்லாமே மறுபடியும் அந்த அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு பாதையாக அது தெரியுன்றது. சீமான் அவர்கள் பயந்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமோ? அண்ணன் அவர் எப்பவுமே அது பழகி விட மாட்டார். இது வந்து ஒரு தமிழ் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தமாரி ஒரு மொழிக்கான ஒரு அரசியல் தலைவர் இருந்தானா யாருமே இந்தமாரி ஒரு திராவிடன்ற ஒரு சொல்ல உள்ளே வராது. அந்த மண்ணை சார்ந்தவன் அவன் அந்த நாட்டை ஆள்றதுக்கு அந்த அக்கறை வரும், கண்டிப்பாக அதுக்கு அக்கறை வரும். அந்தமாரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்தமாரி ஒரு தலைவன் உருவாகணும். அதுதான் நம்ம தமிழ் தேசியம் மண்ணை சார்ந்து நம்ம மக்களுக்கு நம்ம நேசிக்கக்கூடிய அன்பான ஒரு முக்கியமான ஒரு பங்காக நம்ம தெரிவிக்கப்படுறோம். சரிண்ணா, இப்போ பேசும்போது அந்த தமிழ் தேசியம் அந்த மாநில உரிமை அப்படின்னு பேசும்போது உங்கள் கண்கள்லாம் கலங்குறத பார்க்க முடியுது. ஏன் இந்த அது நம்ம என்ன சொல்கிறதுன்றது அது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம இந்த வயசில் நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம இவ்வளோ நாள் நம்ம இருக்கும்போது ஒரு தமிழ் தேசியம், ஒரு செடி கொடி மலை இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு மனசு இருக்கான்ற போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யாரா இந்த மனுஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கண்ணு தோணுது. நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இது யாரோ இந்த மாதிரி பேசி அதெல்லாம் நீங்கள் பார்த்து இல்லை. நாங்கள் இது வரைக்கும் இளைஞராக நாங்கள் பிறந்து வளர்ந்து இது வரைக்கும் ஒரு அரசியல் நாங்கள் யாரும் அந்தளவுக்கு நாங்களும் வேறு கட்சியில் இருந்திருக்கோம், பயணம் பண்ணியிருக்கோம். ஆனால் யாரா இந்த மனுஷன் இதெல்லாம் தேடி ஒரு பயணம் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம நோக்கி தொலைதூரம் நம்ம நோக்கி போகும்போது தான் இதுதான் சரியான ஒரு அரசியல், சரியான ஒரு பாதைன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா அது நம்ம உண்மையிலே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு வந்து மழை எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அதை நொறுக்கிறானுங்க. அதுக்கேற்ற அதை நம்ம பாதுகாக்க வேணும், நம்மளுடைய கடமை அது. அதுதான். ஏன்னா இப்போ அரசியல்னாலே பொதுவாக வருவாங்க, ஒரு பதவிக்காக வருவாங்க, இல்லை பணத்துக்காக வருவாங்க. நீங்கள் இந்த இயற்கை அந்த மாதிரி சீமானவர்களும் பேசுவார், அந்த கட்சியில் இருக்கவங்களும் இப்போ அதெல்லாம் பேசும்போது நீங்கள் கண்கலங்குறீங்க. ஏன் இந்த அளவுக்கு ஏன் இவ்வளோ நேசிப்பு? ஏன் இந்த அளவுக்கு ஏன் ஈடுபாடு? அரசியல்னால் ஏன் இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வாக்குக்கான வேலையை தானே பார்க்கணும். அதாவது வாக்குக்கான அரசியல்னால் இப்போது ஒரு ஊரில் ஒரு புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மண்ணை பற்றி மக்களை பற்றிலாம் நேசிக்கணும்னு யாருக்குமே அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்ன சாப்பாடுக்கு 200 ரூபா, பிரியாணி, ஒரு கோட்ரு அது இருந்தால் போதும், அரசியல் வச்சு நடத்திட்டு இன்றைக்கி ஒரு குழம்பு நடத்திட்டு போயிடலாம் நினைக்கிறானுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு கூட்டணி வச்சா இன்றைக்கி எத்தனை சீட்டு கொடுக்கலாம், அதை வச்சு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது அவனுடைய கிராமமும் வளர்கிறதுக்கு அவனுக்கு அவசியம் கிடையாது, அவனுடைய நாட்டை அவன் வளர்த்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு அவசியமும் கிடையாது. அது வந்து முழுக்க நம்ம மண்ணையும் நம்ம பிறந்த ஊரையும் நம்ம நேசித்து அங்கே என்னென்ன இருக்குன்றதை நம்ம உண்மையை பூர்வமாக அதை நேசித்து நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு அரசியலை மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். நன்றி.